நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜார்ஜ்னு. இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேடுவன் டீம் இருக்காங்க. எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம். சுமார் 10 மணி நேரங்களா பல இன்டர்வியூஸ் கொடுத்தாலும் கூட அந்த முகத்தில் பொலிவோடு இருக்கீங்களே, அதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தாங்கன்னா கடைசியில் கேட்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா என்ன கேட்கணும்னு நமக்கும் தெரியாது, அவங்களும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தை நான் கொடுக்க போகிறதில்ல. ஸோ தயவுசெய்து கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டே ஒரு தாழ்மையான கருத்தாக கேட்டுக்கிறேன். கொடுத்துருவீங்கல்ல? நாங்கள் இது வரைக்கும் பண்ண இன்டர்வியூவில் ஒரு இடத்துல கூட நாங்கள் ரிப்பீட்டட் கண்டென்ட்டே பேசல. அப்போனா யோசிச்சு பார்த்துக்கோங்க நாங்கள் எந்த லெவலுக்கு அதை டெவலப் பண்ணியிருக்கோம். கிளப்புகள் இந்த மாதிரி விஷயங்களை கேட்குறப்ப தான் நல்ல வேளை இந்த வேலைக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் உங்களை பார்த்தோன்னே கேட்கணும்னு நினச்சது, உங்களை பற்றி படிக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் பேங்க் எம்ப்ளாய் வேலை கிடச்சிருந்துச்சுன்னா சந்தோஷமாக ஒரு 58 வருஷம் அந்த ஃபீல்ட்லேயே இருந்திருப்போம். பட் நீங்கள் அந்த மாதிரி ஒரு வேலை கிடச்சி கூட வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கீங்களே, ஏன் இந்த முடிவு? பேங்கிங் வந்து நான் ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்த ஜாப் தான். பட் ஆனால் எனக்கு ஒரு கட்டத்தில் இப்போ என்ன புரிஞ்சுதுன்னா, எனக்கு ரொம்ப நேரம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க பிடிக்காது. இருந்தால் நம்ம வளர மாட்டோங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புற ஒரு பர்சன். எந்த இடத்துல நான் ரொம்ப ஜாலியாக கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அது கொஞ்ச நாளைக்கு மேலே அங்கே இருக்க மாட்டேன். நம்ம வேறு ஏதாவது பண்ணணும். அந்த ஹண்ட் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். மேபி அதுதான் என்னை ட்ரைவ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒருவேளை இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டிங்கன்னா நடிகையை தாண்டி அரசியலுக்குள்ளேயும் போகிறதுக்கான நல்லா இருக்கு கேள்வி. ஆக்சுவலி தாட்ஸ் இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு இந்த விஷயம் தெரியும். நம்ம ஏதாவது ஒன்று மாற்றணும் அந்த மாதிரிலாம் நிறைய பேசுவேன். இருக்குது, பட் தெரில. விஷயமா இருக்கு. எதனால அந்த மாதிரி ஒரு சுந்தரி சோசியல் பார்வை எப்படி வந்துச்சு தெரிலங்க. அது நம்மளோட தாட்ஸ். நமக்கு இது இந்த தாட் தான் வரணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த தாட் வரக்கூடாதுன்னு நம்ம கான்ஷியஸாக இருக்கலாம், பட் வருது, என்ன பண்ண முடியும்? நிறைய சொல்லுவாங்க. இப்போ சின்னத்தில் இருந்துட்டு இப்போ சினிமாவுக்கு போகிறதா இருந்தாலுமே முன்னாடி ஒரு மித்து இருக்கும். அது வந்து சில டீஸ்பூன்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஓவர் ரியாக்ஷனாக இருக்கும் சீரியல்ஸ்லாம். மற்றபடி இப்போ மூவினா பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக நடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வெப் சீரிஸுக்கும் சீரியலுக்குமே ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா மக்களுடைய பார்வையிலையோ, இல்லைனா உங்களுக்கு நடிப்புலேயே அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் சீரியல் நடிக்க மாட்டேன். எனக்கு அது பர்சனலாக பிடிக்காது. பட் அதை தாண்டி சீரியலில் அதுதான் தேவைப்படுது, 1-2 இடங்களில் தேவைப்படுதுன்னு டைரக்டர் கேட்கும்போதும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கேட்கும்போது நம்மளால் அதை தவிர்க்க முடியாது. ஸோ அதனால் நம்ம அதை பண்ணுவோம். அதையும் நான் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிருக்கேன். பார்க்கலாம். அதனால் எனக்கு இதில் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யதார்த்தமாக நடிக்கிற அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இல்லை, இதில் ஒரு சின்ன ஆட் ஆன் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். சீரியல் ஆக்டிங் சினிமா ஆக்டிங் எங்கே டிஃபர் ஆகுதுன்னா, சீரியல் ரைட்டிங் சினிமா ரைட்டிங்கில் டிஃபர் ஆகுது. ஸோ வென் தெர் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சீன் இன் சீரியல், அது வந்து இட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தென் வாட்சிங் இன் சினிமா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு ஹீரோஸுக்கு நம்ம நிறைய பெரிய ஃபேன் பேஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் குறிப்பிட்டு ஒரு படத்துக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருக்காது. மக்கள் ஒரு படத்தை பார்ப்பாங்க, அதோட போயிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு சீரியலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டைஹார்ட் ஃபேன் பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் அதை பார்த்து வியந்திருக்கீங்களா? கண்டிப்பாக வியந்திருக்கேன். லைக் ஒரு சீரியலுக்குமே இப்போயுமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது எனக்கு வரப்போகிற ஒரு சீரியலுக்குமே இப்போயே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் வரவே இல்லையாடா, அதுக்குள்ளே டைட்டில் கார்டு கூட ரிலீஸ் பண்ணலையாடா, அதுக்குள்ளேயா அப்படின்னு. ஆனால் சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ அப்டேட்டடாக இருக்காங்க. லைக் வரதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக ரிசீவ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளும் இந்த இடத்துல இங்கே இருக்கோம். அவங்க பார்க்குறாங்க, அதனால தான் நம்மளுக்கு பூவா கிடைக்குது. அதனால் அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அது கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கணும் என் வாழ்க்கையில், எல்லார் வாழ்க்கையிலையும், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லார் வாழ்க்கையிலையும் அது இருந்துகிட்டே இருக்கணும். நைஸ். சுப்ரதா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படத்தில் இருந்து வெளியில் வந்திருக்கீங்க. படம் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸு. கூலி படத்தை பார்த்தோம், நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களோட ஃபோன் கூட பார்க்குறப்ப தலைவர் கூட எடுத்த ஃபோட்டோ தான் வால்பேப்பராக வச்சுருக்கீங்க. எனக்கு என் ஃபோட்டோ வால்பேப்பராக வைக்கவே பிடிக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும். நான் போகிற இடங்களில் வால்பேப்பர் ரொம்ப அழகாக இருந்தால் கண்ணு வச்சுருவாங்க அப்படின்னு அந்த மாதிரி. அப்படிக்கெல்லாம் கிடையாது. அது என்ன நம்ம ஃபோட்டோ நம்ம முடிஞ்சு நம்மளே அந்த மாதிரி எனக்கு தெரில. எனக்கு அதை விட நான் எதனா ஒரு ட்ரிப்பு போகிறேன்னா அந்த ஃப்ரேமில் மெமரபிள் ஃபோட்டோ ஒன்று இருக்கும்ல, அதுதான் என்றைக்குமே என் வால்பேப்பராக இருக்கும். இப்போ லைஃப் லாங் ஒரு வால்பேப்பர் கிடச்சிருக்கு, அதுதான் தரமான இது. ஸோ இதை நான் மாற்றவே மாட்டேன். மாற்றுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மொபைலை வேணா மாற்றுவேன், ஃபோட்டோ மாற்ற மாட்டேன்றீங்களா? அந்த மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்களேன். டிசைட் பண்ணிட்டேன், சும்மா போய் அவர்கிட்ட ஃபோட்டோ கேட்கக்கூடாது.
எப்போ கேட்கணும் அப்படின்னா நடிக்கணும் அவர் கூட ஃபஸ்ட்டு, நடிச்சுட்டு அவர்கிட்ட வந்து பாராட்டு வாங்கணும், வாங்கிட்டு அப்போது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீன்லாம் போயாச்சு. சென்னையிலேருந்து வைசாக்கில் ஷூட்டு, அங்கேருந்து கிளம்பும் போதே தலைவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவார். அப்புறம் தலைவர் முன்னாடி வந்து பிளாக் குர்த்தா போடுவார். அந்த பிளாக் குர்த்தாவை அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டு திஸ் இஸ் த ட்ரெஸ் தட் ஐம் கோயிங் டு வியர் லைக் வென் ஐ மீட் ஹிம். பிளாக் குர்த்தா ஒயிட் பேண்ட்ஸ் ஓகேன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு போய் சீன் நடித்த மாதிரி ஃபஸ்ட்டு நடிக்கும்போது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சீன்லாம் நடித்து முடித்தோடனே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா பண்ணுறீங்க, ரொம்ப கேஷுவலாக பண்ணுறீங்க அப்படின்னாரு. தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் விழுந்துட்டேன். நான் விழுந்துட்டு அது மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அப்படின்னாரு. உடனே அப்போ ஆரம்பித்தேன் என்னோட லவ் லெட்டரை. நீ இல்லாமல் நான் இல்லை, எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ அட்மையர் பண்ணேன். தலைவர் என் லைஃப்பில் எவ்வளோ மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சீன் முடிச்சதுக்கப்புறம் இப்படி பேட்ட படத்தில் வர மாதிரி இப்படி ஸ்டைலாக இப்படி வெளியே இப்படி உட்காந்து பின்னாடி இருந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே குடுன்னு ஓடி போயிட்டு அப்படியே உட்காந்து இப்படி பக்கத்தில் உட்காந்து சொல்லுமா அப்படின்னாரு. தலைவா ஒரே ஒரு பிக்சர் மட்டும் தலைவா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. ஓகே தலைவா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணேன். அவர் சீன்ஸ் எல்லாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் கேரவான் கிட்ட வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கண்டிப்பாக நான் மறந்துடுவாருன்னு நினச்சேன். ஏன்னா ஆல்சோ டயர்டாகவும் இருப்பார், தலைவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால. ஆனால் என் மனசுக்குள்ளே இன்னைக்கு இந்த நாள் நான் ஃபோட்டோ யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது என்ன படமே நடிச்சுட்டு அவங்க கூட என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஆள் தான். எனக்கு நிஜமாலுமே ஃபோட்டோ இப்படி கிளிக் பண்ணவே தோணாது. எனக்கு மற்றவங்கள ஃபோட்டோ எடுக்க வரும். ஆனால் இந்த மொமெண்ட் மிஸ்ஸே பண்ணக்கூடாது, இந்த நாள் உன்னோட கேலண்டரில் குறித்து வச்சுக்கோன்ற மாதிரி வெயிட் பண்ணி கூப்பிட்டேன். கிராஸ் ஆகிட்டு உள்ளே போய் ஃப்ரெஷ்அப் ஆனார். அதுக்கப்புறம் வெளியே இப்படி கேரவன் டோரில் இப்படி நின்றுட்டே இருந்தேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டோரை ஓப்பன் பண்ணார். பார்த்தோன்னே இப்படி பார்த்தாரு. வாங்க அப்படின்னாரு. அப்படியே உள்ளே போனது தான். போயிட்டு டப்புன்னு ஸ்டில் அடித்தோடனே தேங்க்யூ ஸோ மச் தலைவா ரஜனந்திரிமா காட் பிளஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சார். வெளியே வந்துட்டு இப்படி ஒரு பெரிய மலை ஒன்று அங்கே நின்றுட்டு இப்படி கையை வச்சுட்டு இந்த உலகத்தையே சாதித்த ஒரு ஃபீலிங் ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அம்மா அப்பாவுக்கு அமிச்சேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு அமிச்சேன். பார் அப்படின்னு சொல்லி அமிச்சேன். அதே ஒரு ஸோ ஹாப்பி. அவள் தான் அன்றைக்கி நைட்லாம் வந்து நான் பறந்துட்டு இருந்தேன். அப்படியே பறந்து இன்னி வரைக்கும் பறந்துட்டு தான் இருக்கேன். பேசுகிறப்ப உண்மையில் கண்ணை மூடி நான் கேட்டிருந்தேன்னா தலைவர் பேசுன மாதிரி தான் இருந்துச்சிருக்கேன். ஸோ அவ்வளோக்குள்ள அந்த மொமெண்ட் அவ்வளோ சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட அவரை மாதிரியே பேசிட்டீங்க. எப்படி ரொம்ப அவ்வளோ பெரிய விரியா? தலைவர் இல்லைன்னா நான் சினிமாலே இருந்திருக்க மாட்டேங்க. அவ்வளோதான். நான் எங்கேயோ என்னவோ பண்ணிட்டு இருந்திருப்பேன். நான் சொல்கிறேனே, அந்த ஒருத்தர் வந்து நம்மளை இழுக்கிற சக்தி இருக்குல்ல, நான் அதுதான் பார்ப்பேன். நான் அதுதான் அவர்கிட்டையுமே சொன்னேன். நான் பண்ணது பெரிய சாதனை கிடையாது, நான் இருக்கிற இடம் பெரிய இடம் கிடையாது. ஆனால் நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். ரஜினிகாந்த்னு ஒருத்தர் இல்லைன்னா நான் எங்கேயோ பண்ணிட்டு இருந்திருப்பேன். லைஃப்லேயே ஒரு மனுஷனாக இவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்திருப்பேனான்னு கூட தெரியாது. அதுக்கு காரணமும் நீங்கள் தான். அந்த மாதிரி எனக்கு அம்மா அப்பா மாதா பிதா குரு தெய்வம்லாம், நான் குரு ஸ்தானத்தில் ரஜினிகாந்த் சார் தான் வைக்க போகிறேன், தலைவர் தான் வைக்க போகிறேன். ஏன்னா வெறும் படங்கள் மட்டும் இல்லாமல் அவரோட பர்சனல் லைஃப் என்ன அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஒரு மனுஷன் எப்படி இப்படி வாழ முடியும், மகானாக எப்படி வாழ முடியும், அது ரஜினிகாந்த் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. ஸோ இதுக்கு மேலே வேறு நான் சொன்னேன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். நிறைய இருக்குது. நான் விட்டால் பேசிகிட்டு இருப்பேன், ஒரு வருஷம் ஃபுல்லாக கூட பேசிகிட்டு இருப்பேன். இப்போ ஒரு பேசினார்ல ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டாக, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் வாழ்க்கையில் நடந்திருக்கா? ஏதாவது நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும்போது இதே மாதிரி ஹாப்பினஸ்ஸாக உணர்ந்துருக்கீங்களா? ஃபேன் பாய் மொமெண்ட் அந்த மாதிரி எனக்கு நடக்கலை. பட் ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு மாடலிங் வந்துட்டு பேங்கிங்லேருந்து மாடலிங் வரேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஷோ வந்து குயின் ஆஃப் மெட்ராஸ். வின் பண்ணுவேன் அந்த தாட்லாம் எனக்கு இல்லை. பண்ணுனா நல்லாயிருக்கும் அந்த தாட் தான். எல்லாருமே நிறைய சென்னை மாடல்ஸு. நான் வெரி பிகினர். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஷோ வின் பண்ணேன். எனக்கு அது அந்த ஒரு பெரிய ப்ரைட் கொடுத்தது எனக்கு. நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போது எனக்கு எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இட் வாஸ் கிரேட் வின். அதான் ஃபஸ்ட் வின். கண்டிப்பாக. ஸோ மாடலிங், சிப்பிக்குள் முத்து, முல்லை கேரக்டர் வரைக்கும் ஏகப்பட்ட லவ் ஃபேன்ஸ்கிட்ட கிடச்சிருக்குல்ல. ஸோ எப்படி இருக்குது இப்போது உண்மையாக சொல்ல அப்படின்னா, ஒரு கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணும்போது சில இடத்துல ரொம்ப ஹேட் வரும், இல்லாட்டி அதை சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். நிறைய யோசிச்சிங்களா? மேபி முல்லை கேரக்டருக்குள்ளே போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வேணாமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருந்துச்சு? கண்டிப்பாக நான் யோசித்தேன். ஏன்னா சிப்பிக்குள் முத்து வந்து நம்மளா ஸ்க்ராட்ச் பண்ண ஒரு விஷயம் இல்லை, ஸ்க்ராட்ச் வந்து நம்மளா க்ரியேட் பண்ண விஷயம். இது வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கும் போது நான் கண்டிப்பாக யோசித்தேன். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி வந்திருக்க சீரியலோட ரீப்ளேஸ்மெண்ட்லலாம் அவ்வளோ ஹேட்டட் கொட்டுவாங்க, அது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான ஹேட்டட். அது தெரில, அவங்க
ஏற்றுக்கிட்டாங்க என்ன அப்படியே. எனக்கு 90% பாசிட்டிவ். அந்த ஒரு 10% அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த 10% மட்டும்தான் எனக்கு ஹேட்டட் இருந்துச்சு. அது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், சீரியல் ரீப்ளேஸ்மெண்ட், ஹீஸ் அ மேல். அவர் ரீப்ளேஸ் பண்ணும்போது அவ்வளோ ஹேட்டடில் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போனான். சீரியல் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் எனக்கு எங்கேயாவது வெளில போனேன், எனக்கு அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது அந்த மாதிரிலாம். நான் அதனால் பயந்தேன். ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கும்போது நான் பயந்தேன், என்ன பண்ணுவோம் நமக்குன்னா நம்ம எக்ஸ்ட்ரா டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோமேலாம் யோசித்தேன். பட் அந்த மாதிரி நடக்கல. 90% ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் அது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தான் மொமெண்ட் நடந்திருக்கா? நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தேன் 2 இயர்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணேன், காலேஜ் டைமில் படம் பண்ணேன், N4 அப்படின்ற படம் பண்ணேன். இதே இடத்துல தான் அதுக்கு ப்ரெஸ் மீட்டு, இன்டர்வியூஸ் எல்லாம் இதே இடத்துல தான் கொடுத்தேன். திருப்பி இதே இடம் பார்க்கும்போது பரவாயில்ல, நல்லா இருக்குது. அது அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸாக, ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து இது ஒன்றுன்னு அப்படி போய் சொல்லி பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பண்ணவே மாட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இதுக்கு மேலெலாம் நம்ம குடும்பத்துலலாம் என்ன பேசுவாங்க, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா, செட் ஆகுமா, என்ன ஆகுமா அப்படின்னு. எல்லாம் ஆகும், சரியாக வரும். சரி ஓகே, நான் படிக்க சொன்னீங்க, 2 வருஷம் நான் வேலைக்கு போனேன். இப்போ வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. சீரியலில் பட வாய்ப்பெல்லாம் என்னை வந்து விட சொல்லிட்டீங்க, வேறு வழி இல்லை. ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட இருந்து கூட வந்துச்சு, என்னால் அப்போ பண்ண முடியல. அந்த ரோலுமே வந்துட்டு எந்த படம் எனக்கு தெரில. அந்த படம் அவர் இப்போ எடுத்தாரான்னு தெரில. அனுராக் கஷ்யப் தெரியுமா, அவரே வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, வி வாண்ட் யோர் ஸ்கின் டோன் ஒன்லி, யோர் கலர் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இது ஒரு 7 years இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது வந்துட்டு இந்த மாதிரி கேட்டார். என்னோடய பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு யூ லுக் நைஸ் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி ஒரு பேராகிராஃப் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அக்கா ஹிந்தி பேச தெரியுமா அப்படிங்கிற, ஹிந்தி நெய் ஆத்தா பாய், இது பேட் வேர்ட் சொன்ன மாதிரி இருக்கு, நெய் ஆத்தா அப்படின்னு. சரி நோ சார், ஐ ஸ்பீக் ஒன்லி இங்கிலீஷ்னு நம்பர் அவர் அனுப்பிச்சி விட்டார். அப்புறம் கால் பண்ணி பேசி கேரக்டர் வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. நான் வந்துட்டு ஐயோ, எங்கள் வீட்டில் குடும்ப பொண்ணுனாலே வந்துட்டு கும்மி அடிச்சிடுவாங்க. இதில் வந்துட்டு அது வந்து ஒரு பார்டெண்டர் கேர்ள் மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அது வந்து எனக்கு ஒரு நடிப்பு தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அது நடிக்கிறது. அப்போ வீட்டில் வந்துட்டு விடவே இல்லை. சினிமானாலே நோன்ட்டாங்க. அப்போ இந்த ரோலுக்கு எப்படி சொல்லுவாங்க, நோ வே அப்படின்ட்டாங்க. அதனால அவருக்கு வந்து திருப்பி ஒரு பேராகிராஃப் மெசேஜ், சின்ஸ் மை ஃபேமிலி இஸ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபேமிலி அப்படின்னு ஒரு அப்பாலஜி நான் எழுதி அமைச்சு விட்டு, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி எழுதிட்டு விட்டேன். அந்த மெசேஜோ என்னமோ அவராலேயோ என்னமோ எனக்கு தெரில. எனக்கு லைக் இப்போ வரைக்கும் நான் அதை ரிக்ரெட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருக்கலாமோ வீட்டில், இன்னும் ஒரு 2 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கலாமோ, அப்போ வந்து இது கிடச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபைட் வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கு. சரி ஓகே, உங்களுக்கு என்ன, இப்போ நான் படிக்கணும், வேலைக்கு போகணும், அவ்வளோதானே. ஓகே, நான் வேலைக்கு போகிறேன். பெங்களூரில் வந்து ஐடி கம்பெனியில், ஐபிஎம் கம்பெனியில் வந்து நான் ஒர்க் பண்ணேன். 2 years ஒர்க் பண்ணேன், நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணேன். அண்ட் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணும்போது இது பாரதி கண்ணம்மா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ வந்து திருப்பி அடம் முடித்தேன். ஒரு 2-3 நாள் சாப்பிடாமல் இருந்தேன். எனக்கு இந்த வாட்டி வேணும், எனக்கு தெரியாது, எனக்கு வேணும், நான் பண்ண போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள், அது நல்லா தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சீரியல் நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்ல கேரக்டர் தான், எதுவும் தப்பாலாம் கூட இல்லை, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, ஓகே ஆனால் நீ வேலை விடக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆனால் நீ வேலை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு. என்னோட லக்கா என்னன்னு தெரில, கோவிட் அப்போ இருந்தது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிருந்தேன். சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ காலையில் வந்துட்டு சீரியல் நடிச்சிட்டு இருந்தேன், நைட்டு வந்துட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். தூங்குறதுக்கு அதாவது சும்மா ஒரு 2 மணி நேரம் பிரேக்கில் அப்படி தூங்குவேன். மறுநாளில் வந்துட்டு எங்கள் டைரக்டர் பிரவீன் பெனட் கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டுங்க. அவர் வந்துட்டு நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சாலே ஒரு லஞ்சுக்கு முன்னாடி ஒரு சீன், லஞ்சுக்கு அப்புறம் ஒரு சீன் வந்துட்டு வேறு போர்ஷன் வேறு யாருக்காவது எடுக்கணும், ஆர்டிஸ்ட்டுக்கு க்ளோஸ் வேறு எதாவது எடுக்கணும்னா அதெல்லாம் எடுத்துருவார். எடுத்து நீ போய் தூங்க போ முதல்ல அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 3-2 hours தூங்கிட்டு வந்து நடிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 6 months போயிட்டு இருந்துச்சு. போனதுக்கு அப்புறமா விஜய் அவார்ட்ஸ் வச்சாங்க. அப்போ வந்துட்டு பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த இயர் அவார்ட் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அப்போது தான் வந்துட்டு வீட்டில எல்லாம் பார்த்துட்டு ஓகே ஏதோ பண்ணுறா, சரி பார்ப்போம்
அப்படின்ற அப்பதான் பாப்போமே வந்திருக்கு. பாப்போம் ஓகே சந்தோஷமா தான் இருந்தது அவங்களுக்கு. திடீர்னு வந்து வேலைக்கு வாமா அப்படின்ட்டானுங்க. கோவிட் முடிஞ்சிச்சு வேலைக்கு வாமா அப்படின்னு. இங்கே சென்னை நான் கூட சமாளிச்சிடலாம், பெங்களூருங்க அது. இங்கேருந்து எங்கே அப்புறம் வீட்டில் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, என்னால் பண்ண முடியல, ஒரே வேலையை மோனோட்டோனஸாக அதை என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இதில் இப்போ நான் நல்லா தானே சம்பாதிக்கிறேன், அதை விட நான் இப்போ ஜாயின் பண்ண கோடிக்கணக்கில் வருமானம் வருது. கூரை அடிச்சுக்கிட்டு நீங்கள் வேற. ஆனாலுமே லைக் அதில் நான் 25,000 30,000 நான் சம்பாதிச்சாலுமே அதில் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை, சந்தோஷம் இல்லை. நம்ம சம்பாதிச்ச காசுன்ற ஒரு சந்தோஷம் இல்லாங்க. இதில் வந்து எனக்கு ₹1 10 ரூபா அப்படி சம்பாதிச்சாலுமே நல்லா இருக்கு இது 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 வந்திருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து அந்த அவார்ட் கொடுத்ததுனால தானே அடுத்த இது உங்களோட லைஃபோட டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. எனக்கு அவார்டு தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. நான் வந்துட்டு குயின் ஆஃப் மெட்ராஸ் வாங்கும்போது அவங்களுக்கு அது பெருசாக தெரியல, ஏதோ சென்னைக்குள்ளே நடக்குது. மிஸ் தமிழ்நாடு வாங்கும்போது நான் வந்துட்டு அந்த அவார்ட் வின் பண்ணிட்டோம், நம்ம வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு 2 மணிக்கு முடியுது, நான் வந்துட்டு ஜாலியாக படுக்கிறேன். சரி தூங்குறோம், காலையில் அம்மா கிட்டேருந்து கால் வரும், சந்தோஷப்படுவாங்கன்னு. மிஸ் தமிழ்நாடு வருது வந்து ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணுவாங்கல்ல, ஸோ பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் வரும். ஃப்ரண்ட் பேஜில் வருது, காலையில் அம்மா கால் பண்ணுறாங்க 6 மணிக்கு. எங்களுக்கு வந்து ஒரு கிராசரி ஷாப் இருக்குது ஊரில், ஸோ அதனால் பேப்பர்லாம் வந்து முன்னாடியே வந்துடும், 5 மணிக்கே வந்துடும். அம்மா பார்த்துட்டு எப்போ 6 மணிக்கு தான் கால் பண்ணுவாங்க. ரெகுலர் கால் டைம் வந்து 6 மணிக்கு, காலையில் 6 மணிக்கு கால் வந்துடணும் அம்மா கிட்டேருந்து, நான் கூப்பிடணும். 6 மணிக்கு கால், அம்மா கால் பண்ண எடுக்கிறேன். அறிவே இல்லைல்ல உனக்கெல்லாம், எங்கள் குடும்ப மானத்தை வாங்கிட்டல. அதாவது குடும்பத்துக்கு வந்துட்டு, அதாவது நான் தான் மொத்தத்தில் ஏதோ அப்படி பேசுகிறாங்க, என்ன பயங்கரமாக திட்டுறாங்க. நான் வந்துட்டு இத்தனைக்கும் ரொம்ப கான்ஷியஸாக முட்டி வரைக்கும் ட்ரெஸ் போட்டிருக்கேன். இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு குடும்ப மானத்துக்கு எடுத்துட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு வந்துச்சு எங்கள் அம்மா கிட்டேருந்து. அதுக்கப்புறம் தான் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக சண்டை போட ஆரம்பித்தேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த வெண் தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது, நான் இதுக்கப்புறம் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு அடுத்தடுத்து வீட்டில் எதிர்த்து பண்ண ஆரம்பித்ததே அந்த ஸ்டேஜ் தான். அப்புறம் மிஸ் சவுத் இந்தியா போகும்போதெல்லாம் சுத்தமாக சப்போர்ட் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்னால தான் நான் வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு மெயின் சப்போர்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ கடைசியாக படம் வரைக்கும் பண்ணிட்டீங்க, ஒரு பெரிய படம், பெரிய ஸ்டார்ஸோடு பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த படத்தோடைய ரிவ்யூஸ்லாம் வரும்போது சில டைம் அது நம்மளை பாதர் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ மைண்ட் ரீதியாகவும் சரி, நெகட்டிவான விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்குன்னு இல்லாமல் இப்போ நீங்கள் நடித்த படங்களுக்கே அப்படி வரும்போது அதை எப்படி பார்ப்பீங்க? இது என் கடைசி படமாக இருக்க போகிறதில்ல. அண்டு நீங்கள் சொல்கிற நெகட்டிவ் ரிவ்யூனால நான் படம் நடிக்காமல் இருக்க போகிறதில்ல, இன்னும் நல்லா நடிக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச்ன்றோம் நான். ஓகே சூப்பர். இப்போது இதில் வந்து வன்மத்தை கக்கிறத நான் விட்டுறேன், ஓகேங்களா? சும்மா பொழுது போலன்னு சொல்லிட்டு நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்கன்றது எனக்கு பாவம். ஐ ஃபீல் வெரி சேட் ஃபார் தெம். லைக் அவங்க வாழ்க்கையை ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்தால் தான் மற்றவங்க மேலே மோசமாக யோசிக்க தோணும். நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறவனை பாருங்களேன், நல்லா இருக்கியா, நீயும் நல்லா இரு அப்படிம்பான். ஓகே, எவன் ஒருத்தன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கானோ, நான் இங்கே வருத்தப்பட்டு செத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க, உன்னை அடிக்கிறேன் பார் அப்படின்னு இருப்பான். அவங்க யாரெல்லாம் அதை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நிஜமாலுமே வாழ்க்கையில் நல்லது நடிக்கணும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன் நான். வன்மம் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொன்னீங்கல்ல, அது கூலி படத்துக்கு அது நிறைய நடந்துச்சு அப்படின்னு நாங்கள் பார்த்தோம் சோஷியல் மீடியாவில். ஸோ உங்களுக்கு அது தோணுச்சா? ஏன் இவ்வளோ ஹேட்டடாக இருக்காங்க, இவ்வளோ நெகட்டிவாக ஏன் பீப்புள் மாறிக்கிட்டே இருக்காங்கன்னு தோணுச்சா? இப்போ ஆடியன்ஸ்லாம் ரொம்ப கிளியருங்க. இது குக்டப் ஸ்டோரி, இது வந்து இது வந்து இப்படியே இது வந்து கவர்மெண்ட் இதை சொல்கிறாங்க, இல்லைனா வந்து இது வேற ஒரு கட்சி இதை இது பண்ணியிருக்கு, இல்லைனா இது இவன் அடிச்சிருக்கான், இந்த ஆக்டர் இதை போட்டு அடிச்சிருக்கான்னு எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது. எங்கள் பிஆர் பண்ணுறதுலேருந்து இவன் பிஆர் பண்ணி வரான்னு கண்டுபிடிக்கிறாங்க, உங்களுக்கே தெரியுது. உட்காந்து ஒரு மீமை பார்த்து இது இப்படி தானாமேன்னு டீ கடையில் பேசுறதை விட்டு, இது அவனுங்களோட தொழில், நம்ம வேலை என்ன, நம்ம உருப்பட்டு போவோமே, இது ஓகே. இதை ஏன் ஒரு பேசும் பொருள்? சினிமா அரசியல் என்றைக்குமே, ஸ்போர்ட்ஸு சினிமா அரசியல் ஒரு பொதுவாக எல்லாரும் பேசப்படக்கூடிய ஒரு டிஸ்கஷனுக்கு உண்டான ஒரு டாபிக். வேறு என்ன பேசுவோம், ஓகேங்களா? அது ஒன்று இருக்குது. அதை விட்டுட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து உட்காந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மூளையை மக்கிக்க வேணான்றது என்னோட சாய்ஸ். உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே நல்ல மூளை கொடுத்துருக்காங்க, உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிக்கலாம் இதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும் அப்படின்னு. யோசிச்சா புரியும், புரியலன்னா தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. ஸோ வேடுவன் 10ஆம் தேதி ப்ரீமியர் ஆக போகுது. ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் வேடுவன். வேடுவன் நாங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி ரொம்ப ரசித்து பண்ண ஒரு படம். எங்கள் எல்லாத்துமே 100% கொடுத்துருக்கோம். வெண்ணிலா ஆகட்டும், சாந்தி ஆகட்டும், அருண் ஆகட்டும். ஸோ ஒவ்வொருத்தரோட ஆக்டிங்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானல் தான் இருக்குது.
ஸோ கண்டிப்பாக பாருங்கள், October 10 மறக்காமல் பாருங்கள். சூப்பர். ஸோ கேட்கும்போதே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது, அதை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. ஸோ இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு நல்ல பேரை உங்களுக்கும் கொடுக்கணும், ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களும் சொல்கிறோம். நன்றி. தேங்க்யூ.